வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை. இதை இயற்கையா நம்ம வாழ்க்கை முறையிலேயே எப்படி சரி பண்றதுன்னு தான் விரிவா பார்க்க போறோம். ஃபேட்டி லிவர்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு இல்லனா சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் வரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாங்க முதல்ல அந்த தப்பான எண்ணத்தை உடைப்போம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரலாம். இது மாதிரி இந்த நோயை பத்தி யாருக்கும் தெரியாத பல ரகசியங்கள் இருக்கு. அதையெல்லாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். வாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம கல்லீரல் செல்கள்ல தேவைக்கு அதிகமா கொழுப்பு சேர்றது தான் இது. முக்கியமா ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கு வர்றதால இத மெடிக்கல் டேர்ம்ல நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், சுருக்கமா NAFLDன்னு சொல்லுவாங்க. சரி, எப்போ ஒரு கல்லீரலை ஃபேட்டி லிவர்னு சொல்றோம்? ரொம்ப சிம்பிள். உங்க கல்லீரலோட மொத்த வெயிட்ல 5-10% மேல கொழுப்பு சேர்ந்துட்டா அப்போ அது ஃபேட்டி லிவர். பொதுவா ஃபேட்டி லிவர் 2 வகைப்படும். ஒன்னு அதிகமா ஆல்கஹால் குடிக்கிறதுனால வர்றது, இன்னொன்னு ஆல்கஹால் சம்பந்தமே இல்லாம நம்ம சாப்பாட்டு பழக்கம், உடல் பருமன், சுகர், ஏன் ஸ்ட்ரெஸ்னால கூட வர்றது. இன்னைக்கு நாம 2ஆவத பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். சரி, ஆல்கஹால் இல்லாம நம்ம வாழ்க்கை முறையாலேயே இது வருதுன்னு சொன்னல, அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க கல்லீரலை பத்தின சில ஆச்சரியமான, யாருக்கும் தெரியாத ரகசியங்களை பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களை பாருங்க. இதுல பலது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். குறிப்பா ஆரம்பத்துல எந்த அறிகுறியுமே தெரியாது. லேசா சோர்வு, கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கும். நாமளும் அதை சாதாரணமா விட்டுடுவோம். அதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கலே. நம்ம பொதுவா என்ன கொழுப்பு சாப்பாட தான் வில்லனா பார்ப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதை விட பெரிய வில்லன் சர்க்கரை தான். நாம சாப்பிட்ற அதிகப்படியான வெள்ளை சாதம், சர்க்கரை, கூல் ட்ரிங்க்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே நேரா கல்லீரல்ல கொழுப்பா மாறிடும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம உடம்போட இன்ஜின் மாதிரி தான் கல்லீரல். செரிமானம், ஹார்மோன், மெட்டபாலிசம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அதுதான். அப்போ அந்த இன்ஜினே வீக்கானா என்ன ஆகும்? உடம்புல தெம்பு இருக்காது, வெயிட் போடும், சாப்பாடு செரிக்காது, ஸ்கின் கூட டல் ஆயிடும். நம்ம டெய்லி லைஃபே பாதிக்கப்படும். சரி, இதை இப்படியே கவனிக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். கல்லீரல் பாதிப்புங்கிறது ஒரே நாள்ல வராது. அது 4 ஸ்டேஜா மெதுவா தான் போகும். முதல் ஸ்டேஜ் சிம்பிள் ஃபேட்டி லிவர். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேஜ்ல இருந்தா இதை 100% முழுசா சரி பண்ணிரலாம். ஆனா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனா டேமேஜ் அதிகமாகிட்டே போகும். அதனால முதல் ஸ்டேஜ்லயே நாம இதை சரி பண்ணி ஆகணும். ஆனா பயப்படாதீங்க, ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்த நிலைமைய மாத்துற சக்தி முழுசா உங்க கையில தான் இருக்கு. நாமளே இதை சரி பண்ணிக்க முடியும். ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஃபேட்டி லிவரை கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தா போதும், 100% சரி பண்ணிடலாம். சரி, அதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும்? உங்க கல்லீரலை இயற்கையா குணப்படுத்துறதுக்கான வழிகளை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம கையில இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான ஆயுதம் நம்ம சாப்பாடு தான். எதை சாப்பிடணும், எதை தொடவே கூடாதுன்னு இங்க ரொம்ப தெளிவா இருக்கு. கீரைகள், பாகற்காய், பூண்டு, மஞ்சள், எலுமிச்சை தண்ணி மாதிரி நல்ல விஷயங்களை சேர்த்துக்கோங்க. அதே நேரம் வெள்ளை சர்க்கரை, பேக்கரி, பொரிச்ச ஐட்டம்ஸ், பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. சாப்பாடு மட்டும் போதாது, உடம்புக்கு வேலையும் கொடுக்கணும். உடற்பயிற்சிங்கிறது மருந்து மாதிரி. டெய்லியும் ஒரு 30 நிமிஷம் வேகமா நடங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மெதுவா நடங்க. இது கல்லீரல்ல இருக்கிற கொழுப்பை நேரடியா குறைக்கும். கூடவே இங்க சொல்லியிருக்கிற மாதிரி சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம் மாதிரி யோகாசனங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், தூக்கம். நம்ம கல்லீரல் ராத்திரி நாம தூங்கும்போது தான் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். அதனால குறைஞ்சது 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். முடிஞ்சா 10-10:30க்குள்ள தூங்கிடுங்க. காலையில எழுந்ததும் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சம் சீரகம் போட்டு குடிக்கிறது, இல்லனா சுக்கு மல்லி காஃபி மாதிரி குடிக்கிறது இன்னும் நல்லது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரியலாம். ஆனா நீங்க உடம்ப ரொம்ப வருத்திக்க வேண்டாம். உங்க மொத்த வெயிட்ல ஒரு 5-7% குறைச்சாலே போதும். அதுவே உங்க ஃபேட்டி லிவர் பிரச்சனையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சின்ன மாற்றங்கள் தான் பெரிய பலனை தரும். ஓகே, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? நம்ம கல்லீரலை குணப்படுத்துறதுக்கு 4 தூண்கள் தான். உங்க சாப்பாடு, உங்க மன அழுத்தம், உங்க தூக்கம், உங்க உடற்பயிற்சி. இந்த 4ம் உங்க கண்ட்ரோல்ல இருந்தா உங்க ஆரோக்கியமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். உங்க உடலை குணப்படுத்துற டாக்டர் நீங்க தான். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேட்டி லிவருங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அது உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங் சிக்னல். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு அது சொல்லுது. அந்த சிக்னலை கேட்டு அதுக்கு நாம சரியா ரெஸ்பாண்ட் பண்ணினா போதும், நம்ம கல்லீரலுக்கு நாமளே ஒரு 2வது வாய்ப்பு கொடுக்கலாம்.